திருஞான சம்பந்தர் அந்த இடத்துல இருந்தார். அவரோட வாதப்போர் பண்ணி அவரிடத்துல ஜெயிச்சுட்டார். அப்ப கடைசியில சொல்லிக்கிறார், தான் ஆரெனில் அடையார் சீயங் கொங்குமலர் குழலியர் வேள் மானவேல் பரகாலன் கரிகன்னி கொற்றவேல் பரகாலன் கரிகன்னி. தன்னை பத்தி ஓரோரா பேர் சொல்லிப்பார். கலிகன்னி, மானவேல் பரகாலன் கலிகன்னி, மங்கமன்னன் கலிகன்னி, வரிசையா தம் பட்டமா படிச்சுப்பார் ஆழ்வார். இப்போ தானே அடி நாயேன் நினைந்துட்டேனேன்னு ஏதோ ஒன்று சொன்னார்னா அதுவும் உண்டு. தன்னுடைய பெருமை அத்தனையும் பேசிக்கிற மற்ற இடத்துலையும் உண்டு. அடையார் கமல தளர்மகள் கேள்வன்னு சொல்றோமே, அவனுடைய அனுகிரகத்தால் இவர்கள் பாடும்போது தங்கள் பெருமையும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், தங்கள் எளிமையும் சொல்லிக்கிறார். அப்ப தாங்களே தங்களை பத்தி சொல்லிக்கிறது ரெண்டு இடத்துல பார்த்தோம். நம்மாழ்வாரன் ஈசனே நிறைவொன்றும் இல்லை என்கிறார். ஏற்கும் பெழும்புகழ் வானவர் என்ன ஈசன் கண்ணன் கணக்குங்கிறார். திருவங்கி ஆழ்வாரும் அடிநாயேன் நினைத்திட்டேங்கிறார். நான் தான் மானவேல் பரிகாலன் கலிகன்னி கொங்குமலர் குழலியர் வேள் என்று தன்னை பத்தியே சொல்லிக் கொள்ளுகிறார். அப்ப இறக்கவும் இறக்கிப்பா உயர்த்தியும் சொல்லிப்பார்களான்னா நாயனார் இங்க வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். இதோ பெய் பெண்ணேன்னு சொல்லிட்டு நாயக பெண் பிள்ளாயின்னு கூப்பிடல. பெய் பெண்ணேன்னு சொன்னா பெய்த்தனம் படைத்தவளே, நாயக பெண் பிள்ளாயினா உயர்த்தியானவளேன்னா பகவத் விஷயத்தை ரெண்டு பேராக சேர்ந்து அனுபவிக்க வரும்போது ஒத்தருக்கொத்தர் இருக்கிற நெருக்கத்தாலே அவர்களை தாழ பேசிக்கொண்டாலும் அது உயர்த்தியா பேசினதாத்தான் அர்த்தம் என்ன வியாக்கியானத்துல சொல்றார். அதுக்குன்னு இதை நாம பார்த்துனுட்டு இனிமே நம்ம கூட இருக்கிற பாகவதோத்தமர்கள்லாம் தாழவே பேசலாம். நன்னா வச்சுட்டு பெய் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் நாயக பெண் பிள்ளாயின்னு சொன்னேன்னு வச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நாம பேய் பெண்ணேவோ நாயக பெண் பிள்ளாயோ ஒரு மிதுனமாக அனுபவிக்கும் போது தாழச் சொன்னாலும் உயர்ந்ததிலே தான் சேர்த்தி. அதுக்கு தான் கூரத்தாழ்வானுடைய இந்த ஸ்லோகத்தை உதாகரித்து காட்டியிருக்கார். கைங்கர்ய நித்திய நிரதைஹி பவதேக போகைஹி நித்தியர் அனுக்ஷண நவீன ரசார்திர பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி மத் தெய்வதைஹி பரிஜனைஸ்தவ சங்கசீய. ஏ பகவன், மத் தெய்வதைஹி எனக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களோடே சங்கத்தை ஏற்படுத்து, சாது சமாகமத்தை ஏற்படுத்து. மத் தெய்வதைஹி எனக்கு அவர்கள் தெய்வங்கள். மத் தெய்வதைஹி பரிஜனைஹி தவ பரிஜனைஹி சங்கசீய உனக்கு அடியவர்களா இருக்கிற எனக்கு தெய்வமா இருக்கிற அவர்களோட சேர்த்து விடு என்ன இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரோ இல்லையோ. கொஞ்சம் அர்த்தம் மட்டும் தெரிவிக்கிறேன், அப்பதான் இந்த பாசுரத்துக்கு அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான தொடர்பு தெரியும். சுவாமி தெரிவிக்கிறார், கைங்கர்ய நித்திய நிரதைஹி பவதேக போகைஹி. யார் தெரியுமா எனக்கு ஆச்சாரியனா இருக்கணும், யாரு தெரியுமா எனக்கு குருவாக இருக்கணும், சுவாமியாக இருக்க வேண்டும். உன் கைங்கரியமே நித்திய அனுஷ்டானமா இருக்கணும். கைங்கர்ய நித்திய நிரதைஹி அவர்களுக்கு ஆசையே கைங்கரிய மன்றத்துல தான் இருக்கணும். பவதேக போகைஹி உன்னை அனுபவிப்பதே பிரயோஜனமா இருக்கணும். உன்னை அனுபவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும். மற்ற லோக இன்பத்தில் ஆசையற்றவர்களாய் கைங்கர்ய நித்திய நிரதைஹி பவதேக போகைஹி நித்தியைஹி நித்திய சித்தர்களாய். அப்படி இருக்கிறவா நித்திய விபூதியிலே நித்திய சூரிகள் தானே இருப்பா என்று பெருமாள் சொல்றார். இல்ல அவ இங்க இருக்கணும், இங்க இருந்து கொண்டு நித்தியர்களாக இருக்க வேண்டும். நித்திய சூரிகள் நித்திய மண்டலத்தில் இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. இப்போ அது எப்படியுமே நல்லவாழத்தான் இருக்கு போறா, பரவில்லை. ஆனா நித்திய சூரிகளை போல இங்க இருக்கிறவாளனோ உயர்ந்தவர்கள். விண்ணுளாரிலும் சீரியர்னு சொல்லுகிற மொழியோ, சீதரனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியர். அந்த ஊர்ல இருந்துட்டு நல்ல பக்தியோடு இருக்கிறது உயர்த்தி அல்ல, அது இந்த இருள் திருமாஞாலத்துல இருந்து கொண்டு உயர்ந்தவனா இருந்தா தானே ஏற்றன். பகவானுக்கே ஆழ்வார் திருநமையில அதான் அவ்வளவு தூரம் காதல். அம்மாழ்வார் பரமதத்துக்கு புறப்பட போறார். அப்போது பக்கத்து திருமாலிருஞ்சோலமலை அழகர் பெருமாள் வந்தார். ஆழ்வார் காத்துட்டே இருக்கார், புறப்படணும். பெருமாளும் புறப்படுங்கிறார். கிளம்பலாமான்னு இவரும் கண்டிருக்கார். கிளம்பிட வேண்டியதானே, எப்போ அவளே புறப்படணும் வந்துட்டாரோ புறப்பட வேண்டியதானேன்னா ஏதோ ஒன்று நடக்கணும்னு ஆழ்வார் எதிர்பார்க்கிறார். அது நடக்க மாட்டேங்கிறது. பெருமாள் அதை நடக்க விட மாட்டேங்கிறார். சரீரம் கீழே விழுந்தானா கிளம்புறதுக்கு, இதை கிளம்பணும்னா இந்த உடம்பு தான் பெரிய விரோதி. இது கீழே தொலைந்த பிற்பாடு தான் நம்ம பரமதத்துக்கு புறப்படவே முடியும். அது வேணா விழமாட்டேங்கிறது. ஆழ்வார் கேட்டார், மங்க ஒட்டு உன் மாமாயை, எப்போ இந்த சரீரத்தை போக்க போறே நான் புறப்படணுமேனா. ஓ ஆழ்வீர் அதுக்கு காத்துட்டு இருக்கிறா, நான் இந்த சரீரத்தோட அழைச்சின்னு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே என்ன பெருமான் ஆழ்வாரை பார்த்து சொல்ல தூக்கி வாரி போட்டது ஆழ்வாருக்கு. இந்த சரீரத்தோட போறதுக்கு இங்கேயே இருந்திருப்பேனே நான், இதுக்கு இருந்து அங்க வேற எதுக்கு போக வேண்டும், இந்த சரீரம் தொலையணும்னு பிரார்த்தித்தார். அப்ப பெருமாள் சொல்றார், இல்லை, இப்பேற்பட்ட ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் இந்த சரீரத்துல தான் உருவாச்சு. நான் இத்தோடு அழைச்சின்னு போய் நித்த சூரிகளுக்கு காட்ட போறேன். நீங்கள் என்ன இந்த மண்டலத்திலிருந்து ஞான பக்தியை பத்தி பேசுறது, அந்த மண்டலத்திலிருந்து எங்க ஆழ்வார் எவ்வளவு ஞானத்தையும் பக்தியும் வளர்த்தார், இதை கேட்கணும் ஆசை, இத்தோடய கூண்டு போறேன்னா. ஆழ்வார் பெருமாள் காலை பிடிச்சுட்டார், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம், ஆனா இந்த சரீரம் வேண்டாம், இதை தொலைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீயும் பண்ணி இருக்கிறாய். அதனாலே தியாஜ்ய தேக வியாமோகம்னு சொல்லுவார்கள். தியாஜ்யமான தேகத்தில் ஆழ்வாருடைய தேகம் தியாஜ்யம் தானே, ஆனா அதுல ஒரு காதல் பகவானுக்கு. எதனாலேனா வேர்ச்சூடும் அவர் மண்பற்று களற்றாதா போலேன்னு பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். சில வேரெல்லாம் எடுத்து தலையிலே சூடிக்கொள்வார்களாம். புஷ்பத்தை சூடிக்கிறாப்புலே வேரோட அந்த நாள் அதெல்லாம் கிடைச்சிருந்தது, இப்போ ரொம்ப இருக்கலே. அந்த வேரை சூடிக்கிறவா மண்ணை தட்டுட்டு சூடிக்க மாட்டார்கள், அந்த மண் வாசனையோட தலையில சூடிண்டா தான் அழகாம்.
அதை போல பகவான ஆழ்வார மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறச்சே மண்ணான சரீரத்தோட கூட்டின்னு போனா தான் வேணும். ஆத்மாவை மட்டும் சூடிக்கிறது இல்லை, அவர் சரீரத்தோடு அழைத்து போக வேணும்னு சொல்லி பார்க்க கடைசியில் ஆழ்வார் ஒத்துக்கலை. இதை நீ விட்டா தான் அவன் பரமதத்துக்கு வர முடியுமே தவிர இத்த அழைச்சின்னு போய் இது பாஞ்ச பௌத்திகமான பிராகிருதமான சரீரம் இத்த தொலைக்க வேணும்னு பிரார்த்தித்து கொண்டார். எதுக்காக சொல்றேன்னா அதுல போய் ஒரு ஆசை ஏற்பட்டு போய் சொல்லு, இந்த சரீரம் தாழ்ந்தது தான், ஆனா அந்த சரீரத்தை நாம் அழைச்சின்னு போய் அங்கு காட்ட வேணும்னா அப்ப நித்திய சூரிகளை காட்டிலும் இங்கிருக்கிறவர்களுக்கு ஏத்தம்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஸ்ரீதரனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியர். புறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், நித்தியைகி இந்த ஜகத்துல தான் இருக்கா, லீலா விபூத்தில தான் இருக்கார்கள், ஆனா நித்திய சூரிகளுக்கு ஒத்த பிரபாவம் படைத்த அடியார்கள். கைங்கிற நித்த நிறதைகி பவதேக போகைகி நித்தியைகி அனுக்ஷண ரவீன ரசார்திர பாவைகி. அனுக்ஷண நிமிஷத்துக்கு நிமிஷம், க்ஷணத்துக்கு க்ஷணம் புதியது புதியதா பகவானை அனுபவிக்கிறதுலேயே ஆசை பண்ணிட்டு இருக்கிறவா. எப்படியோ அவரும் புதுசு புதுசா தான் இருப்பார். நவோ நவோ பவதி ஜாயமானஹான்னு சொல்ற இல்லையோ, அப்பப்ப அன்னன்னைக்கு புதுசு புதுசா அனுபவத்தை கொடுக்குறார். திருப்பாவை எத்தனை வருஷம் கேட்டிருக்கோம், ஒரு நாளா 2 நாளா எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்கோம், எத்தனை வருஷம் கேட்டிருக்கோம். இந்த வருஷமும் திருப்பாவை போய் உட்காந்துக்கிறோம். என்ன நவீன ரசார்த்திர பாவைகி, அன்னன்னைக்கு திருப்பாவை புதுசா தான் இருக்கு. சொல்றவர் சாமர்த்தியத்தாலே அல்ல, பாடின ஆண்டாள் வைபவத்தாலே, வியாக்கியானம் எழுதி வைத்த பெரியவாச்சான்களுடைய வைபவத்தாலே. அதனால இங்க தெரிவிக்கிறார் நவீன ரசார்த்திர பாவைகி. அப்பொழுதுக்கு அப்பொழுது புதியது புதிய அனுபவிக்கிறார்களோ இல்லையோ, அந்த சீவைஷ்ணவர்களை ஒத்தருக்கு ஒத்தர் நான் சேவித்தேன். அவ எப்படி தெரியுமா நடந்துக்கிறா, நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைகி. நித்தியம் எப்போதும் அபிவாஞ்சித ஆசைப்படுகிறார்கள். என்னன்னுட்டு பரஸ்பர நீச்சபாவம் வேணும்னு ஆசைப்படுறாளாம். நான் நீச்சன் அவர் சொல்லுண்டு விழுந்து சேவிக்கிறார், லேல்ல அடியேன் நீச்சன்னு சொல்லுண்டு இவர் விழுந்து சேவிக்கிறார். இதுதான் பரஸ்பர நீச்சபாவம்னு தெரிவித்தார் வேதாந்த தேசிகன் தன்னுடைய கிரந்தத்திலே. இதே ஸ்லோகத்தை எடுத்து உதாகரித்து ஸ்ரீவைஷ்ணவர்களான நாம் ஆழ்வான் கூறியபடிக்கு பரஸ்பர நீச்சபாவத்தோடே வாழ வேண்டும். நாம கீழ் விழுந்து சேவிக்கிறச்சு அடியேன் தாசன்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம், பரஸ்பர நீச்ச பாவத்துக்காக. அடியேன் அடியேன் அடிமே ஒண்ணுமில்லாதவன் நீசன் என்று சொல்லிட்டு இவர் விழுந்து சேவிக்கிறார். அப்படி சுவாமி சாதிக்க கூடாது. எழுந்துருளி இருக்கா அடியேன் நீச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விழுந்து சேவிக்கிறார். இது பரஸ்பர நீச்ச பாவைகி. ஒத்தருக்கொத்தர் நைச்சானுசந்தானம் பாவித்து விழுகிறார்களோ இல்லையோ, அப்படிப்பட்ட பாகவத்தோத்தமர்களோடு என்னை சேர்த்து வை. நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைகி. பெரிய திருமல நம்பிகள் ராமானுஜருக்கு தாய் மாமா, அவர் எழுந்துருளி இருந்தார். அந்த திவ்யதேசத்துக்கு ராமானுஜர் விடை கொள்றார். உள்ளுக்குள்ள ஊருக்கு போனோம்னா பூர்ண கும்பம் கொடுத்து கூப்பிடணும் இல்லையோ, சன்னியாசி வந்திருக்காரு, வந்தாருங்கிறதுக்காக கூப்பிடறதுக்காக வந்திருக்கார். பெரிய திருமல நம்பிகளே வந்துட்டார். ராமானுஜர் பிரார்த்தித்தாரா, ஆறான்னு ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு இருந்தா போறாதா, சுவாமியா எழுந்துருள வேண்டும். இதுல திருவேங்கடமுடையானாலே தாத்த என்று கூறப்பட்ட வைபவம் கிடைத்தவர் பெரிய திருமல நம்பிகள். அவர் தினப்படி தீர்த்த கைங்கரியம் பண்ணுவர். ஆகாச கங்கையிலேருந்து போய் குடங்குடமா தீர்த்தம் கொண்டு திருவேங்கடமுடையானு கைங்கரியம் பண்ணிருந்தார். அப்போ ஒரு நாள் பிள்ளை ஒரு சிறு பிள்ளை வடிவத்தை திருவேங்கடமுடையான் எடுத்துட்டு அவர்கிட்ட வந்து, தாத்தா எனக்கு தண்ணீர் வேணும் கொடு என்று பெரிய திருமலத்தில் வாங்கினான்னு அர்த்தம். அந்த சுவாமி தெரிவித்தாராம், நான் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு போறேன், அது என்ன நீ கேட்கறது, சின்ன பிள்ளை கேட்டா கொடுத்துருவேன் என்ன. அப்படி ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டார்களோ இல்லையோ, அந்த வைபவசாலி ராமானுஜரை கூப்பிடணுங்கிறதுக்காக வந்திருக்கார். சுவாமிக்கு ரொம்ப கூனி குறுகி போச்சு. தேவரில் எழுந்துள்ளணுமா, யாரான ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கூடாதான்னா. பெரிய திருமணங்கள் சுற்றுமுற்றும் ஒரு தரம் பார்த்தாராம். பார்த்துட்டு சொன்னார், இந்த ஊர் முழுக்க தேடி பார்த்தேன், என்னை விட அந்த யாரானு கிடைக்கல, அதனால தான் நானே வந்துட்டேன்னார். அவ்வளவு நீச்சன்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். அவர்கள்லாம் சொல்லிவிடுறா, இதில் நாம தான் சொல்லிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா பெரிய திருமல நம்பிகள் சொல்லிவிடுறார், ராமானுஜர் சொல்லிவிடுறார், ஆளவந்தார் சொல்லிவிடுறார். அப்ப நீச்சனேன் நிறைவொன்றுமில்லைன்னால் இது உண்மையா பொய்யா? இவர்கள்லாம் நிஜமாவே நீச்சர்களான்னா இல்லை, நிஜமா இவர்கள் நீச்சர்களே இல்லை. ஆனா ஏன் நீச்சனேன்னு சொல்லிக் கூறுகிறார்னால், பகவானை அடைவதற்கு நாம் செய்திருக்கிற ஏதோ சின்ன சின்ன விஷயம், அதை பார்க்கும்போது அது செய்யாததற்கே சமம். அதனால தான் நீசனேன்னு சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக எனக்கு 100 ரூபா ஓதிவிட்டார். அவர் உடனே சொல்ல ஆரம்பிச்சார், என்னால் தான் கல்யாணம் நடந்தது, 10 லட்ச ரூபா செலவழித்து கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதில் 100 ரூபா ஒருத்தர் ஓதி விட்டுட்டு என்னால் தான் பண்ணேன்னு சொன்னால் ஒத்துப்போமா? அதை போல் நாம் என்னதான் பகவான் அடைவதற்காக பிரயத்தனப்பட்டிருந்தாலும் அது நாம் பண்ணியிருக்கிற பாபங்களோடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமில்லாததற்கு சமம். அதனால தான் நீசனேன் இவர்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள். நிறவொன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த. அப்ப நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைகி. ஆளவந்தார் சாதிக்கிறார், அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமசி அசூயா பிரசவபூ கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சரபரஹா பாபிஷ்டா நிஷம்சா. 10 குற்றம் தன்னை பற்றி சொல்லிண்டார் அவர். அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூ. பொறாமைன்னு லோகத்தில் ஒன்று இருந்தா அதுக்கு எது பிரசவ பூமின்னு கேட்டா ஆளவந்தாருங்கிற நான் தான்.
அப்படித்தான் நான் இவ்வளவு நாள் இருந்தேன். வேதத்தை நான் மரியாதை பண்ணினது கிடையாது. உயர்ந்தத்துல எண்ணம் வச்சதில்லை. தாழ்ந்த பலத்துக்காகவே வாழ்ந்திருக்கேன். சலமதி, ஒரு இடத்துல நிலையான நெஞ்சு இருக்காது. நெஞ்சு மாறிண்டே இருந்திருக்கு. அசூயா பிரசவ பூஹு, பொறாமைக்கு பிறப்படமே நான் தான். ஆக அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரசவ பூஹு கிருத்தக்னா, செய்த நன்றிய ஞாபகம் வச்சிருந்ததே கிடையாது. துர்மானி, வெறும் அபிமானம் அகங்காரம். ஸ்மர பரவசா, கண்ட ஆசையும் பட்டு கண்ட கண்ட சுகத்துக்கு ஆசைப்பட்டே கிடந்திருக்கேன். இப்படி தன்னை பற்றி அத்தனை பட்டியலும் படிச்சிருந்தார். அனந்தாழ்வான் எழுந்துள்ள இருந்தாரே, அவர் ராமானுஜர் காலத்திலே அவருடைய சிஷ்யராக இருந்தவர். கூரத்தாழ்வான், அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆகியோர்களுக்கு சிஷ்யராக இருந்தார். அந்த சுவாமி ஸ்தோத்திர ரத்னத்தை நித்திய அனுசந்தானமாக சுருண்டு வரைச்சே, இந்த ஸ்லோகம் வரைச்சே சொல்ல மாட்டாராம். ஏன் சொல்ல மாட்டார்னு பக்கத்தில் இருக்கிறவா கேட்குறா. அப்போ அனந்தாழ்வான் தெரிவிக்கிறார், நான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னா இது ஆளவந்தார் சொல்லிட்டு தானே, ஸ்தோத்திரத்தினம் ஆளவந்தார் பாடினது. அப்போ அதில் ஆளவந்தார் இப்படி சொல்லிக்கிறார்னா அவருக்கு இந்த நீச்சத்தன்மை இருந்திருக்கும் போல் இருக்குன்னு ஒரு நிமிஷம் என் மனசில் பட்டு, அதனால அவரிடத்துல அபச்சாரப்படுறதுக்கு நான் தயாரா இல்லை. இந்த ஸ்லோகத்தையே சொல்லாம தள்ளுடுறேன். இன்னும் இந்த ஸ்லோகத்தையே சொல்ல மாட்டாருங்கிறார்கள். அவ்வளவு தூரம் தான் நீச்சன்னு ஆளவந்தார் சொல்லிக் கொள்ளுகிறாருன்னா அவர் பார்த்த பார்வை கண் பார்வையில ராமானுஷர் ஆயிட்டார். அது இவர் சொல்லிக்கிறார், யத் பதாம்போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமித்தம். யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன். கல்ல போல கிடந்த என்ன கூட ஒரு ராமானுஷராக ஆக்கி ஸ்ரீபாஷ்யம் எழுதி வைத்த அந்த திருக்கண் நோக்கம், அதற்கு வணங்குகிறேன்னு சுவாமி தெரிவிக்கிறார். அப்போ ஒரு பக்கமா இருந்தா கண்ணு நோக்கம் அவ்வளவு வசத்திங்கிறார். இன்னொரு பக்கமா இருந்தா அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி, தான் தான் ரொம்ப தாழ்ந்தவன் சொல்லிக்கிறார். இப்ப இவர்கள் நிஜமா பெய்ப்பெண்ணா நாயகப்பெண்ணா? பெய்ப்பெண்ணான்னு சொன்னா தாழ்ந்தவன் தான் அர்த்தம். நாயகப்பெண் பிள்ளான்னா உயர்ந்தவன் தான் அர்த்தம்னா எல்லாரும் உயர்ந்தவர்களே, குறவில்லை. ஆனா ஆறு சொல்லிக்கிறான்னு பாருங்கோ. ஒருத்தரே தன்னை பத்தி இப்படி சொல்லிக்கிறார். ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் வேள் மானவேல் பரகாலன் கலகன்னேன்னு சொல்லிக் கொள்கிறார்னால் அது அவருக்கு இருக்கிற பெருமை பகவத் சம்பந்தமடியாக வந்த பெருமை. நீச்சன்னு சொல்லிக்கிறார். என்ன, எனக்குன்னு ஒன்றும் கிடையாது, எது இருந்தாலும் அது உன் சம்பந்தத்தாலே வந்தது. இது நமக்குன்னு தனித்தன்மையா ஏதானு பெருமை உண்டா? ஒன்றும் இல்லை. அப்ப ஆழ்வார் பாடுறாரே, ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்றாளேன்னா அது அவன் அனுகிரகத்தாலே வந்த பெருமையை தவிர தனக்கென்னு பார்த்தால் ஏதுமில்லை. அதனாலதான் ஒரு மிதுனமாக அனுபவிக்கும் போது தாழச் சொல்லிக் கொண்டாலும் உயரச் சொன்னதாத்தான் அர்த்தம். பேய்ப்பெண்ணே என்றதோடும் நாயகப்பெண் பிள்ளா என்றதோடும் வாசி இல்லைன்னு வைக்கணும் விட்டார். இந்த பெண்ணை பேய்ப்பெண்ணேன்னு கூட்டிருந்தாலும் அது வசத்தியா சொன்னதாத்தான் அர்த்தம். நாயகப்பெண் பிள்ளாயின்னு சொன்னதா எப்படியுமே வசத்தியா சொன்னதாத்தான் அர்த்தம். இப்படி வேணா வச்சுக்கலாமா? இவ்வளோ நாயகப்பெண் பிள்ளாயின்னு சொன்னாலும் பேய்ப்பெண்ணேன்னு சொன்னதா அர்த்தமோ? பெய்ப்பெண்ணேன்னு சொன்னா கூட நாயகப்பெண் பிள்ளாயின்னு சொன்னா தான் அர்த்தம்னா சரி, அப்ப தாழ சொல்லிண்டாலும் உயரத்தான் சொல்லிக்கிறார்னு அர்த்தம். இதுல மட்டும் ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம் அனைவரும் எப்படி நம்மளை உயரச் சொல்லிக் கொள்ளுகிறோமோ தாழச் சொல்லிக் கொள்வோமோ அது எங்க கொண்டு போய் சேரும் தெரியுமா? நம்மளை நாமே வசத்தி, நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னாலும் அதை கொண்டு போய் தாழ்ச்சியில தான் சேர்க்கணும். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு அனன்யார்க சேஷத்துவம் தான் ஸ்வரூபம். அவனுக்கு அடிமைங்கிறதே நமக்கு இயற்கை தன்மையோ இல்லையோ. அதுக்கு எங்க சொல்றாருன்னா, அடிச்சியோம் என்னும் அடிச்சியோம் தலைமைச்சனி அடியாய், அதாவது தேரியின் தேராதும் மாயோன் திறத்தளிலே இத்திரு. நம்மாழ்வார் ஆங்காங்கு நான் பாடுவர், ஆங்காங்கு அடியேன்னு பாடுவர். நான்னு சொன்னா என்ன அர்த்தம், அடியேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆழ்வார் எங்க நான்னு சொன்னாலும் அது அடியேன்னு சொல்றதா தான் அர்த்தம் விட்டார். ஏன்னா அடிமைத்தனம் மனசுல ஆழ்வாருக்கு என்னப்பட்டிருக்கு. நான் எங்க சொல்ல ஆழ்வாரிடத்துல வந்தாலும் அவர் நான் அகங்காரத்தோட பேசுறாருன்னு அர்த்தம் அல்ல. நன்ன விஷயஞானம் இருக்கிறபடியா அடிமைத்தனத்தோட தான் பேசுறாருன்னு அர்த்தம். இதே போல நாம அடியேன் எங்கு சொன்னாலும் அது நான் சொல்றதான் அர்த்தம். சொல்லிப்போ நிறைய இடத்துல அடியேன் தாசன் வாழை தவிர இது சொல்றச்சே குரலை பார்த்தாலே தெரிஞ்சு விடலாம் இது அடியேனா இல்லை எதுவா அப்படிங்கிறது. அடியே நல்ல வேலை இந்த அடியேனா இல்லாத வரைக்கும் சரி, அவ்வளவுதான் வச்சுக்க வேண்டும். நாம அடியேன்னா தாசங்கிற எண்ணத்தோடு இருக்க வேணும் இல்லையோ. அப்படி இல்லைன்னா ஆழ்வார் பாசுரத்தை பார்த்தால் தானை எத்தனை தான் உயர்த்தி சொல்லி கொண்டாலும் தன்னை தாழச் சொல்லிட்டுதான் பொருள். அதே போல பகவான் உரைக்கிறாரோ இல்லையோ, அவர் நமக்குள்ள ஒருத்தனாக தன்னை தாழ்த்திப்பார். இப்ப நாம பாகவதர்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். நம்மளை வசத்தியா சொல்லுண்டா கூட அது தாழ்ச்சி சொல்லிக்கிறோன்னு தான் அர்த்தம். ஏன்னா உயர்த்தி இவனிடத்தில் இல்லை, தாழ்ச்சி தான் உள்ளது. அப்போ உண்மையை பேசிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா பகவான் சொல்லுவார், அகம்போ பாந்தவோ ஜாதா, கோவர்தன கிரிதாரி, கோவர்தனத்தை கொடையா பிடிச்சிருக்கார். குழந்தைகள்லாம் கேட்டார்கள், நீ தேவனா யக்ஷனா ராட்சசனா கந்தர்வனா, திடீர்னு இவ்வளவு பெருசு தூக்கி பிடிக்கிறே, நீ யார்? உண்மையை சொல்லலே, நாங்கள்லாம் விலகி போடுவோம். குழந்தைகள் பயப்படுத்த உடனே கண்ணன் பார்த்தார், இன்னும் இப்படி சொல்லுகிறீர்கள், நாகம் தேவா, நான் தேவனும் இல்லை ராட்சசனும் இல்லை கந்தர்வனும் இல்லை, அகம்வோ பாந்தவோ ஜாதா, நான் உங்களுக்குள்ள ஒருத்தனாக குழந்தைகளுக்குள்ளே இடப்பிள்ளையா பிறந்தவன் கண்ணன் சொல்றார். இப்ப அவர் உயர்ந்தவர் தன்னை தாழ்த்தி சொல்லிட்டார் இல்லையோ. இப்ப எப்படி வச்சுக்கணும்? நாம உயர்ந்தவர்கள் தாழ்த்தி சொல்லிக்கிறோம், தாழ்ந்தவர்கள் உயர்த்தி சொல்லிக்கிறோம். நாம உயர்த்தியே சொல்லுண்டா கூட நம்ம தாழ்ந்தவர்கள்ங்கிறதுல தான் சேர்க்கணும்.
அதே பகவான் தன்னை தாழ்ந்தவன் இப்ப இறக்கிக்கிறார் இல்லையா, நான் உங்களுக்குள்ள ஒரு தன் மனுஷன்னாலும் அவர் மனுஷன்னு சொல்லுண்டாலும் அவர் உயர்ந்தவர் தான். அப்ப பகவானை பொறுத்த வரைக்கும் எத்தனை தாழ தன்னை இறக்கின்றாலும் அவனுடைய பரத்தம் தான் நிற்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் எத்தனை வசத்தியா பேசினாலும் நம்முடைய அவரத்தம் தான் நிற்கும். நம்ம பொறுத்தவரை அடிமைத்தனத்திலே நோக்கோடு இருக்க வேண்டும், அவரை பொறுத்தவரை சுவாமியான தன்மையிலே நோக்கோடே இருக்க வேண்டும். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், பகவன் தொழாக்கை கையல்ல கண்டாமே மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை. மெய்யான் திருமையத்திலே சத்தியமூர்த்தி பெருமானாக சேவை சாதிக்கிறார். மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை, சங்கத்தை பிடிச்சிருக்கிற கை. தொழாக்கை கையல்ல கண்டாமே, அந்த கை சங்கேந்தும் கை, இந்த கை தொழும் கை. ரெண்டு கையை அந்த இடத்துல திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். நீணாகம் சுற்றி நடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மான்னு 10 பாசுரம். நம்முடைய இந்திரியங்கள் படைக்கப்பட்டதே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தான். என்னதுல ஒரு பாசுரமா சுருண்டு வரார். பகவானை பார்க்காத கண்கள் கண்களை அல்ல, கேட்காத காது காதே அல்ல, தொழாத கை கை அல்ல, அவனை நினைக்காத நெஞ்சு மனசே இல்லேன்னு ஒரு பாசுரமா சுருண்டு வரார். அதுல தொழாக்கை கையல்ல கண்டாமே, யாரு பகவானை மெய்யமலையான தொழலையோ அது கையே இல்லை. பெரியவாச்சன் வியாக்கியானம் பண்றார். தொழும் கை நம் கை, தொழுவித்து கொள்ளும் கை அவன் கைன்னு வியாக்கியானம். பகவான் கையில சங்கத்தை பிடிச்சிருக்காரோ இல்லையோ, சங்கேந்தும் கையானை தொழாக்கை கையல்ல கண்டாமே. அவர் சங்க சக்கரங்களை இப்படி பிடிச்சிருக்கார், நாம இப்படி கையை கூப்பிட்டு இருக்கோம். இந்த கை தாசனுடைய கை எப்பவும் இப்படித்தான் இருக்கணும், அந்த கை சுவாமியினுடைய கை எப்பவும் இப்படித்தான் இருக்கணும். இந்த கையை பார்க்கறச்சே இதை பார்த்த உடனே கை கூப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணணுமா, இந்த கை கூப்பினதை பார்த்த உடனே அனுகிரகிச்சுடணும் அப்படின்னு அவனுக்கு தோழணுமா. பகவானும் கை வச்சுருக்கார், நாமும் கை வச்சுருக்கோம். இந்த கை அவர் பார்த்த உடனே இப்படி ஆயிடும் அவர் கை, இந்த கையை இந்த கையையும் பார்த்த உடனே இப்படி ஆயிடும் நம்முடைய கை. அதனாலதான் நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவை மத் தெய்வத்தை, ஒத்தருக்கொத்தர் நான் அடியேன் என்று சொல்லிக்கொண்டு கீழே விழுந்து சேவிக்கிறான். வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருட்வா தண்டவது பிரணமே பூவி, பூமண்டலத்தில் விழுந்து அடியேன் தாசன் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கீழே விழுந்து சேவிக்கிற மொழியோ. ராமானுஜனுக்கு அடியான் நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். விழுந்தோம், சேவித்தோம், எழுந்திருந்தோம். இவர் சேவிக்கச்சு அடியேன் தாசன்கிறார், அவர் சேவிக்கிட்டு அடியேன் தாசங்கிறார். நம்ம 3ஆம் மனுஷர் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 2 பேர்ல யார் அடியேன்? இப்போ நான் நீச்சன் இவர் சொல்லிக்கிறார், இவர் நீச்சன் இவர் சொல்லிக்கிறார். என்ன ஒத்தருக்கொத்தர் பரஸ்பர நீச்ச பாவை, பரஸ்பரம் நீச்ச பாவம். இது அழகா ஒரு இடத்துல தெரிவித்தார். அதாவது கிரய விக்கிரணாரமா பெரியாழ்வார்த்தம் பாசுரத்தில் சொல்லுகிறார். கேசவா புருடோத்தமா கிளரசோதியாய் குரலாய் என்று பேசும் அடியவர்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. யார் கேசவா புருஷோத்தமா குரல் என்று பெருமானை பற்றி பேசுகிறார்களோ அவர் என்னை வித்துடலாம், அவனுக்கு நான் அவ்வளவு தாசனா இருக்கிறேன்னு தெரிவித்தார். இதே போல தேசிகன் தெரிவிக்கிறார், பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தராக கிரய விக்கிரக தசா. கிரய விக்கிரய தசைங்கிறது வித்து வாங்குகிற தசை. அந்த தசை அளவுக்கு தங்களை தாழ்த்தி நுடுறார்களாம். என்ன நீவுக்கலாம்னு அவர் சொல்றார், என்ன நீவு தொடரான்னு இவர் சொல்றார். இது பரஸ்பர நீச்சபாவம். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், அனர்த்தமா சொன்னார். சாமி அவர் பரஸ்பர நீச்சபாவம்னா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் கீழே விழுந்து சேவிக்கச்சே நீ நீச்சன்னு சொல்லிட்டு சேவிச்சு விடுறேன், அவர் விழுந்து சேவிக்கச்சே என்ன நீச்சன்னு சொல்லிட்டு சேவிச்சு விடுறேன். ஆக மொத்தத்தில் பரஸ்பர நீச்சபாவம் இருக்கும் இல்லையோ. பரஸ்பரம்னா ஒத்தருக்கொத்தர் நீச்சபாவம் இருக்கணும். அது தான் நீச்சன்னு சொல்லிட்டாருன்னா புறத்தியார நீச்சன்னு சொல்லிட்டாருன்னு என்ன அந்த அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம நீச்சன்னு சொல்லி கொண்டுதான் விழுந்து வணங்க வேண்டும். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை. அப்படி ஒத்தருக்கொத்தர் நீச்சபாவத்தோடு இருக்கிறவர்களாய் கடைசி வரி ரொம்ப முக்கியம். மத் தெய்வதைஹி பரிஜனைஸ்தவ சங்கசிய. அப்படிப்பட்ட என் தெய்வங்களோடு, அவர்கள் தான் எனக்கு தெய்வம். மத் தெய்வதைஹி பரிஜனைஸ்தவ சங்கசிய, தேவரீருடைய அடியார்களோட என்னை சேர்த்து வைக்க வேணும்னு பிரார்த்தித்தார். அப்ப பரஸ்பர நீச்சபாவைன்னு சொல்லுண்டது பெய்ப்பெண்ணே, மத் தெய்வதைஹின்னு சொன்னது நாயக பெண் பிள்ளாய். ஏன்னா எனக்கு தெய்வமா இருக்கிறாங்கிறதுனாலே நாயக பெண்ணா இருக்கணும் இல்லையோ. ஆனா அவர்கள் ஒத்தருக்கொத்தர் எப்படி இருந்திருக்கிறார்னா பெய்ப்பெண்ணேன்னு கூட சொல்லிக்கலாம். ஒத்தருக்கொத்தர் நீச்ச பாவத்தை பேசிக்கலாம். ஆனா மொத்தமா பார்க்கும்போது அவர்கள் தெய்வங்கள் தான் கொள்ள வேண்டும். அப்ப 2 பேரும் சேர்ந்து நன்றா அனுபவிக்கிறார்கள்னால் அப்போது பெய்ப்பெண்ணேன்னு சொன்னாலும் நாயக பெண் பிள்ளாய்னு சொல்லதான் அர்த்தம். ஏன்னா ஒத்தருக்கொத்தர் ஒன்றும் வெசிக்கணுங்கிற எண்ணம் இல்லையே, தாழ்ந்து போடணுங்கிற எண்ணம் கிடையாது. ஓ பாகவத வைபவத்தை விட்டுடுறாளே சொல்லி திருத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்றாளே தவிர, நாமே கூட ஒருத்தர் தவறடைத்தார்கள் என்னால் 2 விதமா அந்த இடத்துல நாம மறுபடியும் பேசுவோம். ஒன்று இவா திருந்தணுங்கிற நோக்கத்தோட பேசுறது, இன்னொன்று குற்றஞ்சொல்லணுங்கிற நோக்கத்தோட பேசுறது. இந்த 2மே நாம வச்சிருப்போம். இதுல குற்றஞ்சொல்லணுங்கிற நோக்கத்தோட பேசுறது முக்கியம் இல்லை. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிவிட்டார், நான் போய் சுவாமி இது மாதிரி தப்பா நடந்திருக்கேன்னு சொல்றதுக்கு போறேன். அதுக்குள்ள உணர்ந்துனுட்டு அவர் மாறிவிட்டார்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு தவறு நடக்கிறது பார்த்தேன், அதை சொல்றதுக்காக போறேன், அதுக்குள்ள அவரே தெரிஞ்சுன்னு மாத்திக்கிறார். நம்ம கிட்டக்கு போய் அதை சொல்லணுமா வேண்டாமா?
திருந்த வேண்டியதுதான் பிரயோஜனமாக இருப்பின் அங்க போய் அந்த குற்றத்தை நான் பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா 99 பேர் 100க்கு அப்படி பண்ண மாட்டோம். அந்த குற்றத்தை பார்த்துட்டோமோ இல்லையோ, அவரே திருந்திருப்பார். ஆனா போய் ஒரு 5 நிமிஷம் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியேன்னு சொல்லிட்டு தான் வருவோம். இல்ல சாமி அடி அதை மாத்தினுட்டேனேன்னு நீ பண்ணிரோ இல்லையோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போமே தவிர மாத்தினுட்டேன்னா அப்போ இவன் குறிக்கோள் எந்த இடத்துல இருக்கு? இப்போ அவர் திருத்திக்கிறதுல குறிக்கோள் இல்லை, அவரை குற்றம் கண்டுபிடிச்சுட்டேங்கிறதுல குறிக்கோள் இருக்கிறது. அப்படி இல்லாமல் பரஸ்பரம் அவனும் நல்லான் தான் நாமும் நல்லான் தான், ஏதோ சம்சாரத்தில் இருக்கிற அரியாத்தனத்தால தப்பி நடந்து போச்சு என்று நினைத்து கொண்டு திருத்தி விடணும். இப்ப பேய் பண்ணேன்னு சொன்னது வசவு தானே, திருத்தணுங்கிற ஆசை. பாகவத பிரபாவம் தெரிஞ்சிருந்து உள்ள மறந்து கிடக்கிறா. இவ திருந்தி வரணுங்கிறதுக்காக வெச்சுட்டா பேய் பண்ணேன்னு விட்டு. அவ திருந்தி விட்டா, நான் வரேன்னு ஒத்துண்ட உடனே பாட்டு மாறி போச்சு, நாயக பெண் பிள்ளாய். அப்ப பேய் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறதே எனக்கு குறிக்கோள் அல்ல, சொல்லியாச்சு. எப்ப சரியா போச்சோ இனி நாயக பெண் பிள்ளாய்னு கூப்பிடணும் இல்லையோ. அதனால இவர்கள் தாழ்ச்சியே பேசினால் கூட அது உயர்ந்ததை சொன்னதாகத்தான் அபிப்பிராயம் ஆண்டாள் தெரிவித்தாள். பேய் பெண்ணே ஆக கீழே கீசி கீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, இந்த அரவம் உன்னுடைய காதிலே படவில்லையா? பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரரவம் கேட்கலையோ, தயிரின் ஓசை கேட்கலையா? காசும் பிறப்பும் அணிஞ்சின்றிருக்கிற ஆபரணத்தின் ஓசை கேட்கலையா? எல்லா ஓசையும் விட்டுடு, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இப்ப 3வது சத்தம், நாராயணனை மூர்த்தியை கேசவனை பாடுறதுக்கு வந்திருக்குமே, அதுவும் காதல வழியா? நீ போட்டு இருக்கிற ஆபரண ஓசை, நாங்கள் தயிர் கடையச்சை எழுகிற ஆபரண ஓசை சரி கேட்கலே விட்டுடு. நாங்க பாடுறோம் இல்லையோ, ஏன்னா தயிர் கிடையிறது சுலபமா? கட்டமான பார வண்டி இழுக்கிறவாள்லாம் வாயில தான் பாடிட்டே இழுக்கிறா பாருங்க. அந்த ஊர்ல தயிர் கிடையிறது அவ்வளவு கஷ்டம், கெட்டியான தயிர். அதனால கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காக பாடிண்டே இருப்பா. என்ன பாடுவார்கள்? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நம்ம அப்பப்போ வலிக்கிறது எதான அடிபடுத்தணும்னா நிறைய அம்மானுவோம் அப்பானுவோம் ஐயோனுவோம் அந்தோனுவோம் எதோ சொல்லுவோம். ஆனால் சில பேர் இருக்கா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே மாட்டான். நாராயணா ஹரி கேசவா ஆழ்வாரே ராமானுஷா என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ அந்த கஷ்ட தசையில கூட அந்த வார்த்தையை சொன்னோம்னால் பரமாபதம் ஆபன்னா மனசா சிந்தைய தாரியம். சிரம தசையா இருக்கட்டும் எந்த தசையா இருக்கட்டும், இதை புராணத்தில் சொல்லுகிறார். ஆபத்து வரும் காலத்தில் கஜேந்திராழ்வான் ஹரிய நினைத்தான். பரம் ஆபதம் ஆபன்னா, ஆபத்து வந்த காலத்தில் நினைத்தான். வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சே ஆபத்து மகாபேஷு இதம் பட்டன் சஹஸ்ரநாமத்தை வனத்திலோ ரணத்திலோ சத்துருக்கள் நடுவிலோ அக்னிக்கு நடுவிலோ விஷம் கிடச்சிட போறதோ எப்போது சொன்னாலும் பலம் கொடுக்கும்னா. உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி அதனால தான் நீ சொல்றதே இல்லை, ஏன்னா இதுல எல்லாம் நான் இல்லேன்னு விட்டார் அவர். நான் நன்னத்தான் இருக்கேன் என் வீட்டில் சுகமா இப்போ. ஆனால் அங்கே என்ன சொல்லித்து? வனே ரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சை ஆபத்சு மகாபயேஷு. இது எதுலையுமே நான் இல்லையோ இல்லையோ. அப்போ எதுக்காக சாஸ்திரநாமம் சொல்லணும்னா பிறந்ததுக்காகவே சொல்லணும், இதில் இருக்கணுங்கிறதுக்காக அல்ல. அப்போ ஆபத்து வந்த காலத்தில் மட்டும் பகவானை நினைக்கிறதுன்னு இல்லை, எப்போதுமே நினைக்க வேண்டியதுதான். குந்தி தேவி கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறா, எனக்கு நிறையா கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தான். கண்ணன் கேட்டார், என் அத்தையாச்சே நீ, எல்லாருமே என்கிட்ட நல்லதை வாங்கிட்டு போறா, என் உறவு நீ உனக்கு கொடுக்க மாட்டேன்னா, நீ எனக்கு நல்லதை செஞ்சுட்டியானா உன்னை மறந்து போயிடுவேன். மக்கள் எப்பவும் ஆபத்தில் இருக்கிறச்சே தான் உன்னை நினைச்சுட்டே இருப்பா. சுகமா இருந்தா என்னாலேன்னு விடுவோம், துக்கம் வந்தா அவனாலேன்னு. நான் எத்தனை தான் ஒண்ணுமே செய்யாதவனா இருந்தா கூட சுகமா இருக்கேனா, நான் படிச்சேன் நான் வாழ்ந்தேன், ரொம்ப சுலபமா முடிச்சிருவா. ஏதான ஒரு துளி கஷ்டம் வந்துதா, இந்த பெருமாள் எப்பவுமே கருணையே இல்லாதவர், என்ன அடுத்து அவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி வச்சுக்கலாமே, சுகம் கொடுக்கறச்சு அவர் தான் கொடுத்தார், துக்கப்படுறது என் கர்மாதீனம்னு வச்சுக்கூடாதா? அதனால இழப்பதோ கிடைப்பதோ நம் அதீனம் கர்மாதீனம். நாம எத்தை இழந்துட்டோம்னாலும் அது கர்மத்தாலே, எதை பெற்றோம் என்றாலும் அது கிருபையாலே. இது கர்மத்தாலே அது கிருபையாலே தானே கட்டும். அதனால வாய் ஓயாமல் பாடுகிறோம். ஆபத்து வந்த காலத்துல மட்டும் இல்லாமல் எப்போதும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் பாடினோமே உனக்கு காதுல விடலையா? நிருசிம்ம பெருமான் எழுந்தருளி இருந்தார், அவரே நாராயணன் மூர்த்தி கேசவன். நாராயணன்னா வாத்சல்யம் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கார்? குற்றத்தையே குணமாக கொள்ளும் தன்மை, எங்கும் பறந்து விரிந்திருப்பவன், சர்வ வியாபகன் நாராயணன். மூர்த்தி ஒரு உருவத்தோட வருபவர் மூர்த்தி. கேசவன் விரோதிகளை அழிச்சுடுறவர் கேசவன். ஏன்னா கேசிங்கிற விரோதி அழிச்சவர் இல்லையோ, அப்ப கேசவன்னா விரோதி நிரசனம், மூர்த்தின்னா விக்கிரகத்தோட வந்தவர், நாராயணன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர். எங்கும் வியாபித்திருக்கிறான்னு தான் பிரகலாதன் சொன்னான். எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நிர்ணயன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே எங்குமுடன் கண்ணன் நாராயணன். ஏன்னா எங்கும் இருக்கிறான்னு சொல்லிட்டார் இல்லையோ, என்ற மகனை காய்ந்து இங்கின்றையால் என்ன தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய, அந்த தூண்லேயும் தோன்றினாலும் இல்லையோ மூர்த்தி. தோன்றினவுடன் என்ன செஞ்சார்? இரண்யகசிபை கொன்னுட்டாரோ இல்லையோ கேசவன். அப்ப நாராயணன் மூர்த்தி கேசவனால் எங்குமுடன்னு சொன்னான் பிள்ளை நாராயணன்கிறபடியாலே.
அவரே ஒரு உருவத்தோடைய நரசிம்மனாக தோன்றினார். அப்ப மூர்த்தி, ஒரு மூர்த்தியோட விக்கிரகத்தோட வெளியில வந்தார். கேசவன்னா விரோதியை கொன்னுடுறது, கொன்னுட்டாரே. உடனே ஹிரண்யகசிபுவை கொன்னு பக்தனை ரட்சித்து கொடுத்தாரோ இல்லையோ. சரி சுவாமி, நீர் ஏதோ கிருத்தயுகத்து கதை சொன்னீர்னா கொஞ்சம் பக்கத்துல சொல்லக்கூடாதா? அடுத்த யுகம் திரேதாயுகத்தில் பார்த்தோம்னா ராமன் தான் நாராயணன், மூர்த்தி கேசவன். அவரே நாராயணன். ஏனெனில் சகபத்ஞா விஷாலாட்சா நாராயணம் உபாகமத்து. இந்த பெரிய பெருமாள் அயோத்தியா தேசத்துல தான் பள்ளி கொண்டிருந்தார். அவர் முதல்ல திருப்பார்கடல்ல உருவாகி, இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிக்கிறோமே, இந்த ஸ்ரீரங்க விமானம் பிரணவாகார விமானம். இந்த விமானத்தோட கூட திருப்பார்கடல்லேருந்து தான் பெருமாள் உருவானார். பிரம்மா எழுந்துருளை பண்ணி வந்து சத்தியலோகத்தில் வச்சுருந்தார். ரொம்ப வருஷம் சத்தியலோகத்தில் ஆராதிச்சார். அப்புறம் இக்ஷ்வாக்கு அயோத்தியிலேருந்து சத்தியலோகத்துக்கு போய் அதை பெற்றுக்கொண்டு வந்து அயோத்தியில ஏறுள்ள பண்ணி இக்ஷ்வாக்குவனிடத்திலேருந்து ராமன் வரைக்கும் அவர்கள்லாம் அர்ச்சகாலாக இருந்து திருவாராதனம் பண்ணிட்டார். பட்டாபிஷேகம் ஆயிட்டு விபீஷணன் புறப்பட்டு போறச்சே ராமன் அந்த பெருமாளை எடுத்து விபீஷணன் இடத்துல கொடுத்துட்டார். லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா. குலதனமான பெருமாளை பெற்றுக்கொண்டு லங்கையை நோக்கி அழைச்சின்னு போயிட்டு இருக்கிறச்சே தான் மேலே போயிட்டு இருக்கிறச்சே கீழே பார்த்தார், காவேரி நன்னா இருக்கு, நான் இங்கேயே இருந்து விடுறேன். என்ன இந்த பெரிய பெருமாள் கீழே இறங்கி இன்னி வரைக்கும் இருக்கார். அதுக்குன்னு வந்தவர் இல்லை. அவர் எங்கேயோ போயிட்டு இருந்தவர் சட்டுன்னு இந்த இடத்துல இறங்கி விட்டார். இறங்கினவர் ரொம்ப நாளாக இருக்கார், இனிமே போகிறது இல்லை. ஏதோ போறவர் இங்கே வந்து இறங்கி விட்டாருங்கிறதுக்காக தெரிவித்தேன். அப்போ குலதனமாக விபீஷணன் பெற்று போனானோ இல்லையோ, அந்த இடத்துல அந்த பெருமாளுக்கு நாராயணன் தான் இப்போ திருநாமம். இப்பதான் ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள்னு திருநாமே தவிர சகபத்ஞா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமது. நாராயணன் ஜெகநாதன் அவருக்கு இன்னொரு பேர். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகுல தெய்வதம். இக்ஷ்வாகுலத்துக்கு தேவனானே இந்த ஜெகநாதன் உனக்கு கொடுக்குறேன், விபீஷண ஆராதனம் பண்ணு என்று சொல்லித்தான் ராமன் கொடுக்கிறார். அப்ப ராமாவதாரத்து நாராயணனை பார்த்தோம். அவரே தான் மூர்த்தி. மூர்த்தியா திருமேனியோட வந்திருப்பார்னா என்ன அழகு. ராமயிதி அபிராமேண வபுஷா தஸ்ஸ சோதிதா. ராமன்னாலே அழகன், அழகன் அலங்காரம். அனுமான் தெரிவித்தார், படியெடுத்துரைத்து காட்டும் படித்தன் அவன் வடிவம். சீதா அசோகவனத்திலே ராமனை நீ பார்த்தேங்கிறதுக்கு அடையாளம் சொல்லுங்கிறா. ஹனுமான் பதில் சொல்றார், நான் என்னன்னு சொல்லுவேன். வியாக்கரணம் பேசு, சங்கீதம் பேசு, தர்க்கம் பேசு, நியாயம் பேசு, எத்தனை நாடி வேணா பேசியிருப்பேன். எதை பேச ஆரம்பித்தா சப்தமே கிடைக்க மறுக்கிறதோ சீதே, நீ என்னை அதை பத்தி பேச சொல்லிட்டார். ஏதோ இருக்கிற சொற்களை கொண்டு சொல்லுகிறேன். ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்த மனோகரா. அழகன் அழகன் அழகன். அவன் திருமேனி அது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அழக அனுபவிக்கிறவர்லாம் இவர் இல்லை. இவருக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் சாஸ்திரம் வேதம் இப்படித்தான் தெரியும். ஆனா அவர் போய் ராமனுடைய அழகுக்கு இவ்வளவு தோத்தார்னா அது மூர்த்தி. கேசவன் விரோதிகளை கொண்டுட்டாருன்னா தம் திருஷ்டுவா சத்ருஹண்டாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பருஷஸ்வஜே. 14,000 பேரை அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ஒரு முகூர்த்த காலத்துல மொத்த பேரை முடித்து சீதை ஆலிங்கனம் பண்ணிட்டாரோ இல்லையோ, அதுதான் கேசவன் பராபிபவன சாமர்த்தியம். இருக்கட்டும், ராமன் கூட திரேதாயுகம் பேசிட்டு இருக்கிறது, ஆண்டாள் நடந்துட்டு இருக்கிறது துவாபர யுகம். அதை விட்டுட்டு எங்க கிருதயுகமும் திரேதாயுகமும்? கண்ணனை பத்தி நான் சொல்லணுமா? நாராயணன் கண்ணன் தான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய கியாகதோ மதுராம் புரியும். நாராயணன் தான் நேர கண்ணனா பிறந்தான்னு விஷ்ணு தர்மத்திலே சொல்லியிருக்கொல்லு. அப்ப நாராயணனே திருப்பார்கடல்ல சயனித்து அவரே கண்ணனாக மதுரப்பட்டணத்தில் அவதரித்தார். நாராயணன் ஒரு மூர்த்தி, ஒரு திருமேனியோட வந்திருப்பார்னா காந்தால காந்தம் அமலம் கமலாயதாட்சம் உத்ப்ரூ விலாசம் மிதம் உன்னத ஆயதாட்சம் கஸ்தூரி திலகம் லலாட்டபட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. என்ன திருமேனி, என்ன உருவம், என்ன அழகு. சாட்சாத் மன்மத மன்மதா. மன்மதன் கூட பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சக்வி. சாட்சாத் மன்மத மன்மதா. மன்மதன் கூட ஒண்ணுமில்லைன்னு சொல்ற அளவுக்கு அழகன்னோ அது மூர்த்தி பகவானுடையது. கேசவனான்னா நஜ கேசவன் இவர் தான். ஏன்னா கேசினா விரோதின்னு வச்சுட்டு மற்ற இடத்துல அர்த்தம் பண்ணும். ஆனா இப்ப நஜம் கேசி விரோதியை கொன்னதே இந்த பெருமாள் தானே. கேசவன் கேசி ஹந்தா, நம் கிளேசங்களாகிற பாபங்கள் விரோதிகளையும் முடித்து விடுகிறான். நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற. என்ன அந்த தேஜஸ் படைத்தவள் கூடிக்கொள்ளுகிறாள். இவ வெளியிலேருந்து சொல்லிட்டே இருக்கா, உள்ளேன்னு ஒன்றும் மறுமாற்றமே காணும். என்ன நடக்கிறது பார்ப்போன்னு சாளரத்தின் வழியே பார்த்தாலும் ஜாலகிரந்தத்தில் ஜன்னலை திறந்து பார்த்தா அவ இப்ப நாராயணன் மூர்த்தி கேசவன் சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கா. இவ வெளியில இருக்கிறவா நாராயணன் மூர்த்தி கேசவன் அழுல்லையோ, அது அவளுக்கு காதலப்பட்டு சொல்லிட்டு இருந்தா. அந்த நாமத்தை சொல்லி கிருஷ்ணானுபவத்தினால் அவள் முகத்தில் இருந்த தேஜஸை பார்த்தவா பாட்டு மாத்தி விட்டா. தேசமுடையாய் திற ஏரோர் எம்பாவாய் என்ன. அவளும் ஷட் என்று திறக்க வர அவளும் இந்த கோட்டியிலே சேர இன்றைய பாசுரத்திலே கோதுகமலுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பரகொண்டு மாவாய் பிளந்தான மல்லர மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என் ஆராய்ந்து அருடுவான்
எழுந்திருந்து வான்னு கூப்பிட அவள் இந்த கோஷ்டியிலே சேர்ந்தாள். எல்லாருமாக மாமான் மகளை சந்திக்கச் சென்றார்கள்ங்கிறது இன்றைய பாசுரத்தின் விஷயம். தற்போது 8ஆம் பாட்டு அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.